السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومكروا مكر الله والله خير الماكرين. وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: أيكم مال وارثه أحب إليه من ماله؟ قالوا يا رسول الله ما منا أحد إلا ماله أحب إليه. قال فإن ماله ما قدم ومال وارثه ما أخر. رواه البخاري. பிறகு வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் பிரபஞ்சத்தின் பேரொளி உலகத்தின் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சோடுகளை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாட்டினுடைய மிக முக்கியமான விவாத பொருளாக பாராளுமன்றத்திலும் செய்தித்தாள்களிலும் மீடியாக்களிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் தலைப்புச் செய்தியாக வக்ஃபு பற்றிய செய்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், முஸ்லிம்களை எல்லாம் நாடற்றவர்களாக, நிலமற்றவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி கொடுமையான ஒரு சதி திட்டத்தை ஆர்எஸ்எஸ் நீண்ட நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் முஸ்லிம்களை எல்லாம் வஞ்சிக்கும் விதத்திலே, வன்மம் செய்யும் விதத்திலே, உரிமைகளை பறிக்கும் விதத்திலே பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டியது. அதன் தொடர்ச்சியாக காஷ்மீருக்கான தனி அந்தஸ்தை நீக்கம் செய்தது. அதன் தொடர்ச்சியாக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது. அதே போல பொது சிவில், காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தது. இப்படியாக முஸ்லிம்களுக்கு பல நெருக்கடிகளையும் பல இன்னல்களையும் இந்த மத்திய அரசு தந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது இவர்கள் கை வைத்திருப்பது முஸ்லிம்களின் உரிமைகள் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இவர்கள் முஸ்லிம்களுக்கு நோவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹிற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை தொட்டு இன்றளவிலும் 800 ஆண்டுகள் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் அனைவரும், அதற்கு பிறகு வந்தவர்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹிற்காக வேண்டி, பொதுமக்களின் நலனுக்காக வேண்டி, முஸ்லிம் ஏழைகளின் நலனுக்காக வேண்டி தான் சம்பாதித்த சொத்துக்களில் ஒரு பகுதியை அல்லது மூன்றில் ஒரு பகுதியை வக்ஃபு செய்தார்கள்.
இவர்கள் செய்தது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி, பள்ளிவாசலுக்காக வேண்டி, மதரசாக்களுக்காக வேண்டி, தர்காக்களுக்காக வேண்டி, அதே போல முஸ்லிம்களின் பொது பயன்பாட்டிற்காக வேண்டி தன் சொத்திலிருந்து ஒரு பகுதியை, ஒரு நிலத்தை அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். இது தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக செய்யப்படக்கூடிய ஷரியத் சட்டத்தில் உள்ள ஒரு சட்டம். இந்த ஷரியத் சட்டம் போதிக்கிற முஸ்லிம்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய இந்த வக்ஃபில் தான் இவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். பெருமக்களே, இப்படியாக இவர்களுடைய 100 ஆண்டு கால அஜெண்டாவில் 10 ஆண்டு கால நிறைவில் முஸ்லிம்களை எப்படியாவது கூண்டோடு அழிக்க வேண்டும். அதற்கு இவர்கள் கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை. இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய, திருத்தக்கூடிய, இறைவனுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை, ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டத்தில் கை வைத்து இது பயங்கரமானது, இது மோசமானது, இது சமூகத்திற்கு எதிர்ப்பானது என்று இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து காட்டி ஷரியத் சட்டத்தையும் இஸ்லாமியர்களையும் இவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதை வளரச் செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய ஜோதியை இவர்கள் தங்கள் நாவுகளால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இவர்கள் எதை அணைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்திக் கொண்டே இருப்பார். இஸ்லாத்தையும் இஸ்லாமிய ஷரியத் என்பது இவர்கள் கொண்டு வந்த, இந்த இவர்களுடைய அப்பன்கள் கொண்டு வந்த மார்க்கம் அல்ல, சட்டம் அல்ல, அல்லாஹுவால் இயற்றப்பட்ட சட்டம் இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய ஷரியத் என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது இந்த உம்மத்திற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டத்தில் இவர்கள் கை வைக்கிறார்கள். அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நாம் அல்லாஹ்விடத்தில் இதற்காக வேண்டி மன்றாடுவோம், பிரார்த்திப்போம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாதகமாக உதவி செய்வார். பெருமக்களே, வக்ஃப் என்றால் என்ன? வக்ஃப் என்றால் நிறுத்துதல் என்று பொருள். ஸ்டாப், நிறுத்துதல். அதாவது வேகமாக அடித்து செல்லக்கூடிய தண்ணீரை, வெள்ளத்தை அணை போட்டு நிறுத்துவதற்கு சொல்லப்படும். வேகமாக ஓடி வரக்கூடிய ஒரு மனிதனை பிடித்து நிறுத்துவதற்கு வக்ஃப் என்று சொல்லப்படும். அதுபோல ஒரு மனிதர் தான் சம்பாதித்த சொத்தில் ஒரு பகுதியை நிறுத்தி வைத்து அதன் பலனை தான் பெறுகிறாரே, அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மையை வாங்குகிறாரே, இதற்கு வக்ஃப் என்று பொருள். அப்படியானால் இந்த வக்ஃப் என்பது முழுக்க முழுக்க இறைவன் புறத்திலிருந்து நன்மையை தரக்கூடியது. உலகத்தில் அவர் உயிரோடு இருக்கிற வரை நன்மை கிடைக்கும். அவர் மௌத்தா போனதற்கு பிறகும் அது நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவர் பள்ளிவாசலுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார் என்று சொன்னால் அது பாயாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், அல்லது சேராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். மதரசாவுக்காக வேண்டி பிள்ளைகள் எழுதுவதற்காக ஒரு பேனாவை ஒருவர் வக்ஃப் செய்கிறார், நோட்டை ஒருவர் வக்ஃப் செய்கிறார் என்று சொன்னால் அதை பயன்படுத்தும் காலமெல்லாம் அதனுடைய நன்மை வக்ஃப் செய்தவருக்கு வாக்கிஃபுக்கு போய் சென்று கொண்டே இருக்கும். பெருமக்களே, இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய இந்த சட்டத்தில் தான் இவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். பெருமக்களே, இது போன்று நாட்டிலே, இந்திய நாட்டிலே ஏராளமான வக்ஃப் சொத்துகள் உண்டு. இந்திய திருநாட்டில் நாடு முழுவதிலும் ஏராளமான வக்ஃப் சொத்துக்கள் உண்டு. இன்றைக்கு நீங்கள் எகிப்தில் எடுத்துக்கொண்டால், எகிப்திலே ஜாமியா அஸ்ஹர் என்ற அரபிக் கல்லூரி இருக்கிறது. மிகப்பெரிய அரபிக் கல்லூரி. லட்சக்கணக்கில் மாணவர்கள் இஸ்லாமிய கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜாமியா அஸ்ஹருக்கான சொத்து இலங்கையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எகிப்தில் இருக்கக்கூடிய அஸ்ஹருக்கான சொத்து இலங்கையில் இருக்கிறது. அதே போல
இந்தோனேஷியாவிலிருந்து 90% வருமானம் ஜாமில் அஸ்ஹருக்கு செல்கிறது என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? மதரசா நல்லா இருக்கணும், நல்ல செழிப்போடு இருக்கணும், நிறைய மாணவர்கள் வரணும், எந்த குறைபாடும் வந்துடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திலே அவர்கள் அந்த வருமானத்திலிருந்து 90%, 10%, 50% இல்லை, 90% இந்தோனேஷியாவில் இருந்து அஸ்ஹருக்கு அவர்கள் வருமானத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்தோனேஷியாவுக்கு போய் பார்த்தா இந்தோனேஷியா முழுக்க ஜாமில் அஸ்ஹருக்காக வேண்டி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய பூமி, ஒரு நாடு, அந்த நாடு ஒரு மதரசாவுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம். இதில் தான் இவர்கள் கை வைக்கிறார்கள். இது போன்று நிறைய சொல்லலாம். முன்னோர்கள் எதிலெல்லாம் எதற்காக வேண்டி எல்லாம் இவர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள், எந்த நோக்கத்திற்காக இவர்கள் புனிதமான எந்த நோக்கத்திற்காக இவர்கள் வக்ஃப் செய்திருக்கிறார்கள் என்பதை பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முஹம்மது கல்லூரி, அந்த ஜமால் முஹம்மது கல்லூரியை அன்றைக்கு இருந்த ஹாஜா மியான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 100 ஏக்கர் நிலத்தை ஜமால் முஹம்மது கல்லூரிக்காக வேண்டி எழுதி வைத்தார். அவர் எழுதி வைத்த 100 ஏக்கர் நிலத்தில் தான் இன்றைக்கு அந்த கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஜமால் முஹம்மது கல்லூரி திருச்சியிலே. அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஹஜ் ஹவுஸ், ஹாஜிகள் தங்குவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஹஜ் ஹவுஸ், பிரமாண்டமான கட்டடம். அதே போல சென்ட்ரலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சித்திக் சராய், அது அன்றைய காலத்து நவாப் அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்களால் பயணிகள் நலனுக்காக வேண்டி அவர்கள் தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் வக்ஃப் செய்தார். அப்படி இப்படி நாட்டிலே, இந்தியாவிலே நிறைய முஸ்லிம்கள் தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய இடத்தை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வக்ஃபில் தான் இவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். பெருமக்களே, சொல்லுவார்கள் இராணுவத்திற்கு அடுத்து, ரயில்வேவுக்கு அடுத்து 3வது இடத்திலே வக்ஃப் சொத்து இருக்கிறது என்று. இது அப்பட்டமான பொய், இது அப்பட்டமான பொய். 3வது இடத்திலே வக்ஃப் சொத்து இருக்கிறது என்பது அது சரியான கருத்து அல்ல. காரணம் என்னன்னா, இந்த மத்திய அரசு இந்த சொத்தை இந்த மக்களுக்கு பெரிதாக காட்ட வேண்டும். பெரிதாக காட்டினால் அவர்கள் நம்புவார்கள். அதற்கு பிறகு அந்த சொத்தை நாம் ஆட்டை போட்டு விடலாம் என்ற ஒரு கங்கணத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இராணுவத்திற்கு அடுத்து, இராணுவம் முதலிடத்தில் இருக்கு, 17 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதற்கு அடுத்து ரயில்வேக்கு அடுத்து வக்ஃபுடைய சொத்து என்று அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க அவர்கள் செய்யக்கூடிய சதித்திட்டம். வக்ஃபுக்காக வேண்டி இந்தியா முழுக்க இருப்பது 8 லட்சம் ஏக்கர் தான். 8 லட்சம் ஏக்கர். கடந்த 7 லட்சம் ஏக்கரா இருந்துச்சு. கடந்த 2022 நாடாளுமன்றத்திலே கொடுக்கப்பட்ட அறிக்கை என்னவென்றால் 7,85,934 சொத்துக்கள் வக்ஃபுடைய சொத்துக்களாக இருந்தது. இன்றைக்கு 3 வருஷம் கடந்து போச்சு. 2022 இருந்துச்சு, இப்போ 3 வருஷம் கடந்து போச்சு. இப்ப இன்னைக்கு 8 லட்சம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இது இவ்வளவு கம்மி, இது கம்மி தான். ஆனால் நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கான சொத்து எவ்வளவு தெரியுமா? 12 லட்சம். இது 8 லட்சம் தான், அது 12 லட்சம். ஆனால் அவர்கள் இந்தியா முழுக்க கோவில்களுடைய சொத்தை முழுமையாக காட்டுவதில்லை. 4 மாநிலங்களில் பிரித்து காட்டுகிறார்கள். 4 லட்சமா? தமிழ்நாட்டில் 4, கர்நாடகாவில் 4, கேரளாவில் 4, அதே போல ஆந்திராவில் 4 என்று பிரித்து காட்டுவதால் அது நமக்கு குறைவாக தெரிகிறது. ஆனால் இது பிரிக்கப்படவில்லை. இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த அளவு 8 லட்சம் என்பதால் இவர்கள் இதை சாதகமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் இதுதான் அதிகமானது என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, இவர்களுடைய இந்த நோக்கம், இந்த சொத்திலே, இந்த இஸ்லாமியர்களுடைய இந்த சொத்திலே நாம் கை வைத்து அதை நாம் அபகரித்துக் கொண்டு முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அஜெண்டா. பெருமக்களே, இதனால் முஸ்லிம்களுக்கு ஏராளமான ஆபத்துகள், கொடூரங்கள் நிகழும் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள், திருத்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். இந்த திருத்த சட்டத்தை இயற்றிவிட்டு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா?
நாங்க ஏன் இந்த திருத்த சட்டத்தை ஏற்றிருக்கிறோம் சொன்னா முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டிதான் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம், முஸ்லிம்களுடைய வருங்கால பாதுகாப்பிற்காக வேண்டி இந்த சட்டத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது அப்பட்டமான பொய், இது அப்பட்டமான பொய். முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் முஸ்லிம்களுக்கு என்ன அட்டூழியங்கள் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள் என்று வரலாறுகள் பேசுகிறது. கடந்த பெருநாள் அன்று, ஈது பெருநாள் அன்று என்ன அறிக்கை விட்டார்கள் தெரியுமா? யூபி உத்தரப்பிரதேசத்திலே ஈது பெருநாள் தொழுகையை ரோட்ல யாராவது தொழுதா பாஸ்போர்ட் பறிக்கப்படும், டிரைவிங் லைசன்ஸ் பறிக்கப்படும், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கப்படாது என்று ஒரு அறிக்கை விட்டார்கள். இவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு நன்மை நாடுபவர்களா, நலவை நாடுபவர்களா? மாட்டுக்கறி என்ற பெயரால் முஸ்லிம்களை, சிறுவர்களை ட்ரெயின் என்று பார்க்காமல், ரோடு என்று பார்க்காமல் படுகொலை செய்தார்களே, இவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு நலனிலே அக்கறை காட்டுபவர்களா? பெருமக்களே, இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய அந்த அமைச்சரவை 2019 2024 ஆகிய 2 தடவை ஒன்றிய அமைச்சரவை கூடியது. இந்த ஒன்றிய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை, ஒரு முஸ்லிம் கூட அந்த சபையில இல்லை, ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. இவர்கள் பேசுகிறார்கள் முஸ்லிம்களுடைய நலனுக்காக வேண்டி இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று. பெருமக்களே, இது எப்படி இருக்கிறது தெரியுமா? நகைச்சுவையாக இருக்கிறது. ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் அழுதுச்சான், ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் அழுதுச்சான். ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓனாய் ஏன் அழுவ போகுது? கிடைச்சிச்சேன்னு சொல்லி அடிச்சு கொலை பண்ணிடும். அந்த கட்டத்துல தான் ஓனாய் இருக்கு. அப்படியானால் வெளிரங்கத்திலே இவர்கள் வாயால் வடை சுடுகிறார்கள், உள்ரங்கத்தில் பார்த்தால் முஸ்லிம்களை கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்ற கங்கணத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் சரியான நயவஞ்சகர்கள் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் அடையாளப்படுத்த வேண்டும். இவங்க முத்தலாக்கு தடை சட்டத்தை போடும் போது இப்படிதான் நைசா பேசினாங்க. முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான சட்டமாக இருக்கிறது, எனவே நாங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் தடை செய்கிறோம் என்றார்கள். அதே போல காமல் சிவில் கோடு சட்டத்தை கொண்டு வந்த போது இவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அது என்ன முஸ்லிம்களுக்கு தனியான சட்டம், எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தான் இருக்கணும், எனவே பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றார்கள். பெருமக்களே, இது முழுக்க இது முஸ்லிம்களை தகர்ப்பதற்காக வேண்டி இவர்கள் செய்யக்கூடிய நாடகம், இவர்கள் செய்யக்கூடிய சதித்திட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தங்கள் என்பதே இது சாதாரண ஒரு திருத்தம் அல்ல. இவர்கள் ஏதோ வெளியில சொல்றாங்க 44 திருத்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று, 44 திருத்தங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் உள்ளே நுழைந்து பார்த்தால் 44 திருத்தங்கள் அல்ல, 115 திருத்தங்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திலே 44 என்று வெளியிலே உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள். ஆனால் உள்ளே நுழைந்து பார்த்தால் தெரிகிறது, அதை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள் 44 என்பது பொய், 115 சட்டங்கள் இவர்கள் திருத்திருக்கிறார்கள். என்ன? 33 புதிய அம்சங்களை உள்ளே சேர்த்திருக்கிறார்கள். 33 புதிய அம்சங்கள், புதியவைகளை உள்ளே சேர்த்திருக்கிறார்கள். அதே போல 45 பழைய விதிகளை இவர்கள் அகற்றி இருக்கிறார்கள், மாற்றி இருக்கிறார்கள். 45 இருக்கிறதுல அது அந்த சட்டத்தை அப்படியே மாத்தி 45 மாத்தி இருக்கிறாங்க, பழைய சட்டங்களை. அதே போல 37 புதிய விதிகளை இவர்கள் நீக்கி இருக்கிறார்கள். இப்படி 115 திருத்தங்கள் இவர்கள் இந்த வக்ஃபு சட்டத்திலே செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வெளியே சொல்வதே 44 திருத்தங்கள் என்று, அப்பட்டமான பொய். பெருமக்களே, இதனால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுகிறது, இதனால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் உள்ளாகும். அவர்கள் ஏற்றிருக்கிற சட்டத்திலே சிலதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வக்ஃபு சட்டத்துல ஒரு முஸ்லிம் அவருக்கு சொந்தமான சொத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வக்ஃபு செய்யலாம், அவருக்கு சொந்தமான சொத்தை எப்போது வேண்டுமானாலும் வக்ஃபு செய்யலாம், அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் இவர்கள் இந்த திருத்த சட்டத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருவர் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அவர் வக்ஃபு செய்தால், தன்னுடைய சொத்தை அவர் வக்ஃபு செய்தால், அவர் 5 வருடங்கள் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டும்.
ஒருத்தர் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருவர், கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். ஆனால் இஸ்லாத்திற்கு வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கிறது. அவர் சொல்றாரு ஹயாத்து மவுத்து எப்போன்னு தெரியல, அதனால நான் என்ன செய்யறேன், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, இந்த சொத்தை நான் இந்த முஸ்லிம்களுடைய பொது உடைமைக்காக வேண்டி அல்லது மதரசாவுக்காக வேண்டி நான் வக்ஃப் செய்கிறேன் என்று அவர் சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நான் இஸ்லாத்துக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, 1 மாசம் ஏத்துக்க கூடாது, 5 வருஷம் நீ முஸ்லீமா இருக்கணும், 5 வருஷம் நீ இஸ்லாமிய நெறிகளை பின்பற்றி இருக்கணும், அப்பதான் ஏத்துக்கப்படும். இப்படிப்பட்ட சட்டங்களை திருட்டு சட்டங்கள், இது திருத்த சட்டம் என்று சொல்லக்கூடாது, திருட்டு சட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து முக்கியமான கொடுமையான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு சொத்து எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறதோ அதற்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு பாயை வக்ஃப் செய்யறான்னு சொன்னா பள்ளிவாசலுக்காக வேண்டி வக்ஃப் செஞ்சா பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும், மதரசாவுக்கு கொண்டு போய் பயன்படுத்தக்கூடாது. ஹவுஸ்ல கால கழுவுறதுக்கு உழு செய்வதற்காக வேண்டி ஒருத்தர் மக்கு கொடுக்கிறாரு சொன்னா, வக்ஃப் செய்யறாரு சொன்னா அது அதற்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்றவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது. பள்ளிவாசலுக்காக வேண்டி மதரசாவிற்காக வேண்டி ஒருவர் பணம் தருகிறார் என்று சொன்னால் அதற்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர மற்ற காரியங்களுக்காக, சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஆனா இவர்கள் இந்த சட்டத்தையே மாற்றி இருக்கிறார்கள். என்ன சொன்னா, அரசாங்கம் அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் வக்ஃப் சொத்துக்களை பயன்படுத்த முடியும். ஒருத்தர் ஒரு விஷயம், ஒரு பொருளை வக்ஃப் செய்யறாருன்னு சொன்னா அரசாங்கம் சொல்லும், நீ இதுக்கு பயன்படுத்தி, நீ இதுக்கு வச்சுக்கோ, இதுக்கு வச்சுக்கோ என்று அரசாங்கம் சொல்லும். அரசாங்கத்தினுடைய விருப்பத்தில் தான் வக்ஃப் சொத்தை இவர் பயன்படுத்த முடியுமே தவிர எதற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டதோ அதற்காக வேண்டி பயன்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட மோசமான சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பெருமக்களே இதுல இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சட்ட திருத்தத்துல ஒருத்தர் ஒரு சொத்தை வக்ஃப் செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா எதற்காக வேண்டி செய்திருக்கிறார், ஏன் செய்திருக்கிறார் என்ற அவர்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்களை கேட்கிறாங்க, ஆவணங்களை கேட்கிறாங்க. அந்த ஆவணங்கள் தேவை. அந்த ஆவணங்களில் அவர்கள் எந்த ஆவணத்தை கேட்கிறார்களோ அந்த ஆவணம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த சொத்து நமக்கானது. அவர்கள் கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா நாம வக்ஃப் செய்த அந்த சொத்து, அந்த இடம், அந்த நிலம் அரசாங்கத்திற்கு அது சொந்தமாகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டத்தை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது போன்ற இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாம செய்ய வேண்டிய காரியங்களில் 2. 1, இதற்காக வேண்டி எதிர்ப்புகளை நம்முடைய நாவால் வெளிப்படுத்த வேண்டும். பெருமானார் சொன்னார்களே, ஒரு தவறை நீங்கள் கண்டால் ஒன்னு கையால் அதை திருத்துங்க அல்லது நாவால திருத்துங்க. நாம நாவால அதற்காக வேண்டி பதிலடியை கொடுக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை, நம்முடைய ஹக்கை நாம் கேட்டு பெற வேண்டும். இது நமக்கான சொத்து, நமக்கு உரிமையானது. எனவே நாம் இதற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும். 2வது செய்தி, அல்லாஹ்விடத்தில் இதற்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். காபாவை படைத்த ரப்பே, காபாவுக்குரிய ரப்பே, எப்படி அபாபீல் என்ற பறவையின் மூலமாக காபத்துல்லாவை காப்பாற்றினாயோ அதே போன்று உன்னுடைய உதவியை கொண்டு இது போன்ற கயவர்களை விட்டும் இந்த முஸ்லிம் சமூகத்தையும் இந்த ஷரியத் சட்டத்தையும் காப்பாற்றுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி தொழுது கொள்ளுங்கள்.